அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. அன்பார்ந்த அனைத்து உறவுகளுக்கும் இனிய இரவு வணக்கம். மிக முக்கியமான எச்சரிக்கையை விடுத்திருக்கிறாங்க குவைத்துடைய காலநிலை அவதான மையம். நாளை திங்கட்கிழமை, அதாவது காலை 10 மணியில இருந்து மாலை 5 மணி வரைக்கும் கிலோமீட்டர் 50க்கும் அதிகமான வேகத்தில் தூசியுடைய காற்று பல பகுதிகளிலையும் குவைத்தில் இருக்குமா தெரிவிச்சிருக்கிறாங்க. தயவு செய்து ரொம்ப கவனம் அனைத்து தொழிலாளர்களும். அதனுடைய ஒரு தகவலை நான் சொல்கிறேன் இன்னும் கொஞ்சம் தெளிவாக. அதே போல் பார்த்திங்கன்னா அல்முத்தலா பகுதிகளில் கன்ஸ்ட்ரக்ஷன் ஒர்க்கர் ஒருத்தர் பில்டிங்கில் இருந்து விழுந்து உயிரிழந்த சோகமான சம்பவமும் பதிவாகி இருக்குது. இந்த வெயில் நாட்களில் வேலை செய்கிறவங்க, வெட்ட வெயிலில் வேலை செய்கிறீங்களா இருந்தால் தயவு செய்து ரொம்ப கவனம். மிக முக்கியமான சில தகவல்களை தொடர்ந்துமே அவேர்னஸ் பண்ணிகிட்டு இருக்கிறாங்க குவைத்துடைய உள்துறை அமைச்சகம் மற்றும் தொழிலாளர் திணைக்களம். அதனால் தயவு செய்து ரொம்ப கவனமாக இருங்க. அதே மாதிரி நாளைய தினம் பார்த்திங்கன்னா தூசிக்காற்று வர இருக்குது. அப்படின்றதால சிலர் இந்த நாட்களில் வாகனத்தை கொஞ்சம் இந்த கண்ணாடிகளை பணிச்சு வச்சுட்டு போவீங்க, ஜன்னல்களை திறந்து வைப்பீங்க, கதவுகளை திறந்து போட்டு போவீங்க, வெளியில் துணிமணிகளை காய போட்டிருப்பீங்க, இல்லை வேறு ஏதாவது பொருட்களை காய வச்சுருப்பீங்க, வெளியில் வச்சுருப்பீங்க. இந்த மாதிரி எல்லா பொருட்களையும் எடுத்துக்கோங்க. நாளைக்கு காலையிலேருந்து இன்ஷா அல்லாஹ் மதியம் வரைக்கும் மாலை 5 மணி வரைக்கும் அப்படின்னு தெரிவிச்சிருக்கிறாங்க. முடிந்த வரைக்கும் ரொம்ப கவனமாக இருங்க. சில நேரங்களில் காற்றினுடைய வேகம் கம்மியாகலாம், இல்லை திசை மாறி போகலாம், வராமலும் போகலாம். ஆனால் தயாராக இருங்க. அதே மாதிரி இந்த வெயில் நாட்களில் வேலை செய்கிறதையும் முடிந்த வரைக்கும் தவிர்த்துக்கோங்க. ரொம்ப கவனமாக இருங்க. இன்னொரு முக்கியமான விடயத்தை நான் மிஸ் பண்ணிட்டேன். அன்பாத உறவுகளே, இந்த வெளியில் மேலே போவீங்க தானே, ஷத்தா இருக்குது தானே, மேல் மாடி, மொட்டை மாடிக்கு போகும்போது வெயில் காலங்களில் ஏதாவது எடுக்க போவீங்க, ஏதாவது வைக்க போவீங்க, ஏதாவது ஒன்றுக்கு போனீங்கன்னா அந்த கதவை செக் பண்ணிக்கோங்க. கதவு சில நேரங்களில் ஆட்டோமேட்டிக்காக மூடிடும், பிறகு திறந்து கொள்ள இல்லாமல் போகும். அது மாதிரி நேரத்தில் சில நேரங்களில் வீட்டில் தானே ஃபோனும் கொண்டு போயிருக்க மாட்டீங்க, யாரையும் கால் பண்ணவும் முடியாது, பக்கத்தில் யாரும் இல்லை, வெயில் வேறு ஓவர். இந்த நேரத்தில் போய் மொட்டை மாடியில் மாட்டிக்கிட்டிங்கன்னா ரொம்ப கஷ்டமாக போயிடும். அதனால் அந்த கதவுகள் சில நேரங்கள் லொக்காகக்கூடிய சந்தர்ப்பங்கள் இருக்குது. அது மாதிரி ஒரு சகோதரிக்கு ஆரம்ப காலத்தில் நடந்து நான் அதை பற்றி உங்களுக்கு தெரிவிச்சிருக்கிறேன். இந்த விஷயத்துலையும் கொஞ்சம் கவனம் செலுத்துங்க, கவனமாக இருங்க, முடிந்த வரைக்கும் பாதுகாப்பாக இருங்க. எல்லாம் வளரவன் அனைவரையும் பாதுகாக்கட்டும்.